அடுத்து என்னடா பண்ணணும்? நீனும் பழம் கிளம்புங்க வேலைக்கு, நான் பார்த்துக்குறேன். வேணாடா, நீ ஒத்தியில் அழைவியா? சேர்த்து லீவ் போட்டுக்கிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ பூக்கு சொல்லிட்டுலாம். பிறகு என்ன கொஞ்சம் ஜாமான் மட்டும் தானே வாங்கணும். அது அம்மாவும் அக்காவும் கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வரேன் நம்ம பஜாருக்கு. அதுக்கு தான் நீ ஒத்தியில் தானே போகணும். என்னாச்சு, எதுவும் வேலை இருக்கா? நான் வேணால் பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா? சாப்பிட போகிறீங்களா மேலே? மேலையா? அப்போ இது உங்கள் எல்லாத்துக்காக நாங்கள் ரூம் எடுத்தோம் வாடகைக்கு. ஆமாம், அங்கே இருக்க ரூமில் எல்லோரும் இருந்துக்கிட முடியாதுல்ல பிரியா? அப்போ இந்த 2 ரூமே வாடகை தானே? ஆமாம் ஆமாம், மேலே இருக்க ரூமில் 3 பெட்ரூம் இருக்குல்ல எங்களுக்கானதான். இப்போ நாங்கள் இங்கேயே இருக்கணும் கீழே? நீங்கள் 2 மேலே இருங்க சரியா? மேலே ரூம் இல்லைன்னால ரூம் பண்ணிட்டு தானே ரூம் இருக்குது. ரூம் இருந்தால் சரி தானே பிரியா? அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுது? சரி, வந்ததுலேருந்து ஆளை காணும். 3 மணி எங்கே? ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தா, 2 பேரும் சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யார் பவியை தூங்கிட்டு இருக்கேன்? பாவியெல்லாம் இல்லை, இன்னொரு துண்டில் அவள் தான் தூங்கிட்டு இருக்கேன். நைட்டு ஃபுல்லாக வாமிட் பண்ணிகிட்டு இருந்தான். சரி தூங்கலை, இப்போ தூங்கிட்டு இருப்பான். இன்னும் வாமிட் எடுக்கலாண்ணா? முந்தைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் நேற்று ரொம்ப எடுத்துட்டேன். தெரியல, உங்களை கூப்பிட வந்தாலும் எந்திரிச்சிருப்பா, சொல்ல முடியாது. மேலே எந்த ரூம்ல? 301. சரிண்ணா. சரி, வேலை எதுவும் இருக்கா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? வேலை ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான். அதான் ஒன்றும் இல்லை, வேலைக்கு போவாங்கங்க, அவன் இருக்கேங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணுற கூட. அப்படியே வெளியே பார்த்த மாதிரி இருக்கும்ல. பஜார் தான் போகணும், போகும்போது கூப்பிட்டு போகிறேன்னா அக்காவும் அம்மாவும் கூப்பிட்டு போகிறேன். அப்போ நீங்களும் வாங்க. அப்போ நானும் வரவா? நீ எதுக்கு பிரியாங்க? ஜாமான் தானே வாங்க போகிறோம். சுற்றி பார்த்த மாதிரி இருக்கலாங்க. ஃப்ரீயாக அழகாக முடியட்டும், எல்லோரும் வெளியே போவோம் சரியா? போயிட்டு அப்படி மார்க்கெட் போயிட்டு என்னெல்லாம் வேணுமோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் சரியா? அனுப்பிவிடுவேன். சரிண்ணா. ஏன்னா இவங்கள்ட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேங்க. மைனியர் இதே தானே கேட்டேன், ஒழுங்காக தானே பேசுகிறேன். இதுக்கு மேலே எப்படி பேச? இல்லை, அண்ணன் 2 எடுத்துகிட்டு பேசுகிற மாதிரி பேச மாட்டேக்கலாம். மச்சாட்ட எப்படி பேசுகிறேன்? சரி, அவங்க நார்மல் ஆனவங்க பேசட்டுமே, விடு. நான் ஒன்று சொல்லட்டா? சொல்ல வேண்டியதானே, இது என்ன கேள்வி? உங்கள் எல்லாத்துக்கும் எத்தனை தடவை தான் சொல்ல, டெய்லி சொல்லணுமா? சொல்லட்டுமான்னு எல்லாரும் இதை தானே கேட்கிய. சரிண்ணா. அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? உனக்கு 3 அண்ணன் இருக்காங்க, நல்லா ஜாலியாக பேசுனாங்கன்ட்டு. ஃபஸ்ட் நீங்கள் நல்லா தானே பேசுனீங்களா? இப்போ யார் பேசலன்னு சொன்னால் நல்லா தானே பேசுகிறோம். அவங்க தான் சகஜமாக பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி பயந்த மாதிரியே இருக்காங்க. பயந்து பேசுகிறாங்க, ஃப்ரீயாக பேசாமல். நாங்கள் எதுவும் மிரட்டி வச்ச மாதிரி அவங்க தான் எங்கள்கிட்ட பேச பயப்படுறாங்க. ஃப்ரீயாக பேச சொல்லேன். அப்புறம் என்ன பேச வேண்டியதுன்னா என்னன்னு சொல்லுதான்லாம். பேச மாட்டேன்னு சொல்லவே இல்லை பிரியா. நீ ஏன் போட்டு இப்படி சொல்லிட்டு இருக்க? ஏன்னா ஆஃபீஸ் கூப்பிட்டு போறியாண்ணா ஒரு நாள்? சரி, கூப்பிட்டு போகிறேன் சரியா? எருமை பார்த்து சொல்லு. எல்லோரும் போக வேண்டாம், பிரியாலையும் பிரியா மாப்பிள்ளையும் மட்டும் கூப்பிட்டு போவோம். எதுக்குண்ணா? மைனி எல்லோரும் போவோம். ஏய்க்கு எப்படி சொல்லுது? போனாங்க என்ன கதை நடக்கணும்னு தெரியும்லடா. வேற என்ன? போன டைம் கூப்பிட்டு போயிட்டு நந்தினியும் பவியும். ஆமாடா, மறந்து போச்சே. இவ்வளோ கூப்பிட்டு போனால் மறுபடியும் நம்ம தான் அடி வாங்கணும். இப்போ பார்த்து யோசிச்சுலாம் சொல்லியிருக்கணும். இப்போ சௌமியா இருக்கா, யோசிச்சு பேச இருமாடு. நீ தான் ஒரு தடவை மாட்டேன் இருமே. அதான் ட்ரையல் நீங்கள் காமிச்சிட்டீல்ல. வேண்டாம் இப்போ வேண்டாம். இருடா, இவ்வளோ நிறுத்தி வச்சுட்டு சாமியே ஃப்ரீயாக கூட்டுவோம். சும்மா இருடா, நீ வேற சாமியாட்டு சொல்லிடாதா, வேற கூட்டு வாங்கப்பா. என்னாச்சுண்ணா? அதான் சொல்லியிருப்பாள போன தடவை மைனி எல்லா கதையும். ஆஃபீஸ் கூட்டு போய் என்ன பாடுபடுத்துறவன்னு. அதுக்கு தான் வேண்டாங்கீங்களா 2 பேரையும்? அப்புறம் நாங்களே அடி வாங்கணும். உடனே மாப்பிள்ளை மட்டும் கூப்பிட்டு போகிறோம். எல்லாம் வந்தால் தானே நல்லாயிருக்கும். கூப்பிட்டு போனால் சும்மா இருக்க மாட்டேன், உடனே நல்லா தெரியும்ல நன்றி பற்றி. ஒன்றும் செய்ய மாட்டானா, நான் சொல்கிறேன். நீ சொன்னா சரிதான் ஜெயப்பா, நான் ரூமில் வச்சு என்னையை பாடப்படுத்துவா. என்ன ஏன்னா? சாரிப்பா, கூப்பிட்டு போவோம். எல்லாத்துக்கும் அடி வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா பிரியா, உனக்கு வேறு ஆசையே இல்லையா பிரியா? நானும் தெரிஞ்சுக்கணும்லண்ணா, எங்கள் அண்ணன் எல்லோரும் வேலை பார்க்குற இடம். தெரிஞ்சுக்கலாம், உனைய மட்டும் கூப்பிட்டு போகிறோங்க வாண்ணா. நீ மைனி எல்லாத்தையும் கூப்பிடுத. அங்கே தானே ஹேமா மீரா அவங்களாம் இருக்காங்களா? அவங்களெல்லாம் பார்த்த மாதிரி இருக்குங்களா? மறுபடியும் தோக்குதா? ஜாலி முடிஞ்ச நீ போ. முடியாதுன்னு நினைக்கிற கதை. யாருடா ஃபோன் அடிக்கா? வேற யாரு? நந்தினியா? அவதான். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுகிறது? யார் நம்பருக்கு கால் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் கால் பண்ணுற. புது நம்பருக்கா கால் பண்ணுற? யார் பிரியா? தெரியலங்க, இருங்க. பிரியா போ, போய் சாப்பிடு போ. நின்றுட்டே இருக்கு, நீ நின்றுட்டே இருக்க. மாப்பிள்ளைய கூப்பிட்டு போ. மாப்பிள்ளை போய் சாப்பிடு மாப்பிள்ள. போகிறேன். ஹலோ, யார் பேசுகிறீங்கன்னு கேட்டால் யாருன்னு சொல்லணும். துமுறு, கொஞ்சம் நெஞ்சு துமுறா அவரு. உங்களுக்கு இப்போ யார் வேணும்? யார்கிட்ட பேசணும்? எங்கள் அண்ணனுக்கு பண்ணணும், அண்ணனுக்கு. உங்கள் அண்ணன் நம்பருக்குலாம் கால் பண்ணிக்கணும், எனக்கே கால் பண்ண. ஃபோனை வை. எங்கள் அண்ணன் கால் பண்ணேன், எங்கள் அண்ணன் சைலண்டில் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு கால் பண்ணேன். எங்கள் மைனி சொன்னாவே கால் பண்ணால் எடுக்கலன்னு. அதான் கூட ஃப்ரெண்டு போயிருக்கதான் கேள்விப்பட்டேன், அதான் கால் பண்ணேன். சரி, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணதாவே இருக்கட்டும். நாளைக்கு இனிமேலாம் எனக்கு கால் வரக்கூடாது சொல்லியாச்சு.
எனக்கு என் முன்னாடி என் தங்கச்சி எங்கள் வீட்டில் உள்ளவங்கள தவிர யாரும் கால் பண்ணக்கூடாது. ஏக்கு எருமை எப்படி பேசுத? பேசுகிறத கொஞ்சம் கேளு. எங்கள் அண்ணன் பேசணும் அப்புறம் எப்படி கால் பண்ணேன்? நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ உங்கள் நம்பருக்கு தானே அடிக்க முடியும், என்கிட்ட பேச சொல்ல முடியும். நான் கூட போனால் அதெல்லாம் கால் பண்ணிடுவீங்களோ? என் ஃப்ரெண்டோட தங்கச்சிலையும் நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் என் முன்னாடிட்ட. அதனால் யாரும் எனக்கு தெரியாதவங்களாம் கால் பண்ணக்கூடாது. உங்கள் அண்ணனுக்கு பேசுகிறதா இருந்தால் உங்கள் அண்ணன் நம்பருக்கு தான் அடிக்கணும். அவன் எப்போ எடுத்து பேசுகிறானோ அப்போ பேசுங்க. எதுக்கு எருமை அப்படி பேசுதா? அவள் கிண்டல் பண்ணிகிட்ருக்க, நீனு பதிலுக்கு பண்ணிகிட்ருக்க. அப்புறம் கோவப்பட போகிறா, எப்படி பேசலாம்? கோவப்படட்டும். அது என்ன திமிரு? ஃபோனை பண்ணிட்டு எங்கள் அண்ணன்ட்ட பேசணும். எங்கள் அண்ணன் இருக்கிறான்னு கேட்க அது எப்படி சொல்லுதா? எங்கள் அண்ணன் கூட ஃப்ரெண்டு போயிருக்கதா கேள்விப்பட்டேன், மைனி சொன்னாவே. அதனால் நான் கால் பண்ணியிருக்கேன், எங்கள் அண்ணன்ட்ட பேசணும். இப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்குது உடம்புல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யாரும் எனக்கு கால் பண்ணக்கூட சொல்லியாச்சு. உங்கள் அண்ணன் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் என் ஒய்ஃபை கால் பண்ணால் தான் நான் பேசுவேன். உங்கள் அண்ணன்ட்ட கொடுக்க சொன்னால் கொடுப்பேன். சும்மா என் ஃப்ரெண்டோட தங்கச்சியாக பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படின்னா யாரும் என்கிட்ட பேசுறீங்க? என்ன பயமாக இருக்கும்? ஃப்ரெண்டோட தங்கச்சியாக இருந்தால் பேசுனா மயங்கிடுவீங்கன்னு. இந்த ஒரு நினப்பில் தான் இப்போ கால் பண்ணியிருக்கீங்க. இந்த மயங்கிரும் நினப்பு தான். இந்த ஆள் அப்படி சீன் போடக்கூடாது. ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்டோட தங்கச்சிட்டு தானே மயங்கிட்டீங்க. இவருக்குலாம் வாய் கொடுப்பு ரொம்ப தாண்டா. தும்முறு பிடிச்சவா என்ன பேச்சு பேசுறது? காலையில் வேலை இல்லைன்னா வேறு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி பேசுங்க. அதை விட்டு எனி டார்ச்சர் பண்ணாதீங்க. வைங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. இல்லை, உங்கள்கிட்ட பேசக்கு தான் கால் பண்ணாமல் நினைப்போம். எங்கள் அண்ணன்கிட்ட கொடுங்க ஃபோனை. இல்லைன்னா எங்கள் அண்ணன் ஃபோனை வால்யூம் எடுக்க சொல்லுங்கள். ஃபோன் எடுத்து கால் பண்ண சொல்லுங்கள். என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரன் நினைப்போ? நீங்கள் சொல்கிற வேலையும் செஞ்சுட்டு இருக்குதுக்கு ஃபோனை வை. காலையிலே ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஆளை பெறும். என்ன யாருண்ணா? நான் தான் மேலேருந்து கால் பண்ணிகிட்ருக்கேன். அவள் கிண்டல் பண்ணிட்டுருக்கேன், நீ சீண்டிகிட்ருக்கேன் அவளை. சாரிங்க, என் நம்பர்லேருந்து நம்ம கால் வராது. ரொம்ப நன்றி. எப்போ இருந்துச்சா? இப்போ தான் இருந்துச்சியா? அதை கேட்க நீங்கள் யாரு? ஃபோனை வைங்க. நான் வந்து இப்போ பேசுகிறது என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் இல்லை, என் ஒய்ஃப்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். பதில் சொல்லு. சொல்ல முடியாது. ஃபோனை வைங்க. வந்து நான் அடிப்பேன். எப்போ இருந்துச்சா? எதுவும் சாப்பிட்டியா? என்னாச்சு, கோவப்படுத்திட்டியா? அவள் பேசுனா நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஆனால் நம்ம பேசுனா மட்டும் எனக்கு கோவம் வந்துடும். ஏய் அரமண்டல், ஹூ ஆர் யூ? கேட்டுட்டு தானே இருக்கிற மாடு, கேடு. கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியாதா? நீங்கள் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணேன். அப்புறம் நீங்கள் என்ன பேசலான்னு சொன்னீங்க, கால் பண்ணான்னு சொன்னீங்க, திருப்பி என்கிட்டயே பேசுறீங்க. ஃபோனை வைங்க. நான் தான் அதுக்கு பதில் சொல்லிட்டலாம். என் ஒய்ஃப்ட்ட தான் பேசுறேன்னு பேசு. அப்படியெல்லாம் பேச முடியாது. ஃபோனை வைங்க. நான் எங்கள் அண்ணன்ட்ட பேசுகிறேன். வா பேசுகிற கடை ஆண்ட வந்து பேசணுன்னு அடிப்பேன். கொண்டே ஏறுமே ஏறுமா நந்தினி, என்னம்மா சொல்லு. என்னண்ணா உங்கள் ஃபோன் வால்யூம் கம்மி பண்ணி வச்சுருக்கீங்களா இல்லை சைலண்டில் போட்டிருக்கீங்களா? ஃபோன் அடித்தா எடுக்கவே இல்லை. ஆமாம், காலைல அலாரம் வச்சோம்லாம் வால்யூம் கம்மி பண்ணி வச்சேன். மைனி எண்டிப்பான்னு அப்படியே இருக்குது. சரி சொல்லுமா. நீங்கள் ஃபோன் எடுத்தால் இப்போ நான் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் கால் பண்ணுவேண்ணா. திட்டு தேவையா எனக்கு? சரி விடுமா, சொல்லு என்ன. எங்கே இருக்கீங்கண்ணா? ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டிங்களா? கூப்பிட்டு வந்துட்டோம்மா, அப்பவுமே வந்துட்டோம். எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. சாப்பிட கூப்பிட்டு வரலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி சரி, நான் எடுத்துகிட்டு வரேன். பாக்கியெல்லாம் ரெடி ஆகிட்டு. நீ மட்டுமா பண்ணிகிட்ருக்க சமையல்? சமையல் எந்திக்கலையா? இல்லை, நான் மைனி 2 இடத்த பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். இருந்துச்சு. எப்போ எழுந்துச்சு எப்போ கால் பண்ணுறேன் எனக்கு? யாருண்ணா பேசுகிறது? சும்மா ஏறுமா நீ. என்ன நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், குறுக்க பேசிகிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. யார் டிஸ்டர்ப் பண்ணுறா? நீ ஏக்கு என்ன கால் பண்ண? டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்ன இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறான் அவனை? ஏய் நீ என்ன பண்ணுற? ஏதாச்சும் சாப்பிட்டியா இல்லையா? ஏன்னா நீங்கள் காஃபி கூட குடிக்கல. வாரீங்களா எப்படி? நீங்கள் நான் கீழே சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரேன். எல்லோரும் ரெடியாக வச்சுருங்க. நீ வரேன்டா, நான் வாரேன். வந்து எடுத்துக்கொண்டு கொடுக்கேன். நீ கீழே லெஃப்ட்டில் மட்டும் இறங்கி வா. எந்த பொருளும் எடுத்து வேண்டாம். நிறைய எடுத்து வைக்காதம்மா. பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் சாப்பாடுங்க வை. நான் கீழே கொண்டு வந்து கொடுக்கேன். புரியுதா? பிரியா, மகேஷ், தேனெல்லாம் மேலே வருவாங்க, வந்து சாப்பிடுவாங்க. நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கேன், நீ வராத. இருக்கட்டும்ண்ணா, நான் கீழே வந்து எல்லாத்துக்கும் வச்சு கொடுக்கேன். கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வரேன். பிரியாலும் அண்ணனி மேலே வர சொல்லுங்கள். மற்ற எல்லோரும் மேலே வந்து சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும். கீழே வந்தன காலை ஒடிச்சு விடுவேன். உங்கள் அண்ணங்க இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான எருவ மாடு. எழுப்பி அவனை கொண்டு வர சொல்லு கீழே. இப்போ தானே ஒரு ஆள் சொல்லிச்சு. உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்டோட சிஸ்டராக இருந்தாலும் பேச மாட்டாங்களாம். அப்புறம் கால் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ எதுக்கு குறுக்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க? இனிமேல் ஏதாச்சும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரண்டி கீழே பறந்து வந்துடும். தும்முறை பற்றியாடா இவளுக்கு? கரண்டி கீழே பறந்து வருமா? எங்கே போடு பறந்து வரதான் நான் பார்க்கேன். நீ மாட்டிக்கிட்டு மூடி. இது காணாது இன்னும் வராது. நான் வந்த பிறகு பறக்க விடுவேன். எப்படி வாரேன்னு தான் நான் பார்க்கேன். வா முதல்ல ரூமுக்குள்ளே கால் எடுத்து வை. அதுக்கப்புறம் நீ பறக்க இல்லை கரண்டி பறக்கான்னு நான் பார்க்கேன். என்ன தேவையில்லாமல் பேச சொல்லாதீங்க. நான் யாரையும் பேச விரும்பலை. காலை எழுப்பி அவனை கொண்டு வர சொல்லு. நீ அங்கேயும் நடந்து வந்து அடிச்சு போடுவேன். மேலே இரு. அது என்னோட விருப்பம். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ கோவப்படுத்துகிற. சொன்ன கேளு, அங்கேயே இரு. ஹலோ, நான் எங்கள் அண்ணனோட தங்கச்சியாக தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன வாங்கண்ணா, நீங்கள் காஃபி குடிவாங்க, சாப்பிடுவாங்க.
நந்தினி என்ன வச்சு பேசுகிறாங்கன்னாட்டா? அதான் இப்போ ரொம்ப பேசுகிறாங்க வா அண்ணன்கிட்ட. அண்ணனையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. அண்ணனே பயப்படுதான். பயப்பட மாட்டாங்க, சும்மா விளாண்டுட்டு இருக்காங்க அவட்ட. அதை தான் சொல்லுவேன், அண்ணன் நின்னாலே பயந்து ஒதுங்கி நிற்பான். அது முந்தி இருந்தது வேற, இப்போ அப்படி இல்லைதான். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் அண்ணன் நல்லா ஃப்ரீடம் கொடுத்துட்டான் அவனுக்கு. அது இதுக்கு முன்னாடி கண்ட்ரோலாக இருந்தாங்கன்னா அது காரணம் இருக்கும். இனிமேல் கண்ட்ரோலாக இருக்கணும். அவங்க ஒய்ஃப் தானே, ஃப்ரீயாக விடட்டும். உங்கள் தங்கச்சினோட சப்போர்ட்டா? சரி, அவனை நம்ம அப்படியே கூப்பிட்டு போச்சுனேன். நீ இங்கே நின்றுருக்கேன் போனானே போய் சாப்பிடுமாப்ல போ. இல்லை கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே, காலையிலே வா. இல்லை சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கலாம்லாம், தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்லாம். இருக்கட்டும், வரும்போது தூங்கிட்டே தான் வந்திருக்கு. நந்தினி வேற இப்படி பேசுகிறாள், அதான் ஆச்சரியமாக இருக்கதான் கேட்டுட்ருக்கேன். இது மட்டுமா பேசுவா, இதுக்கு மேலேயும் பேசுவாவா? என்ன நீ ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டே என்ன இப்படி தான் பேச? சேவத்தை வீடு, அவள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அவன் ஆசையெல்லாம் எப்போ தான் நிறைவேற்றுவா. அவள் பாட்டுக்கு ஆடிட்டு போகிறா வீடு. கொஞ்ச நாளைக்கு ஆடுவா, அதுக்கப்புறம் அவளுக்கு ஆடணும்னு நினச்சாலும் நேரம் கிடைக்காது. ஏண்ணா மனண்ணா, நீங்கள் 2 பேரும் குழந்தை பிறந்தாலே ஊரில் வச்சுருங்க. என்ன நம்ம ஊரில் தானே இருக்கேன், அப்பப்போ போய் பார்த்து கொடுக்கலாம் உன் மக்களை. அதான் நானும் சொல்லியிருக்கேன், ஊர்லேயும் இரு, அம்மா கூட சேர்ந்து கிணத்த பார்த்துக்கா அப்படிங்க. அவள் நான் போக மாட்டேங்கால, மேடம் வேலைக்கு போகிறாங்களாம். அதனால் நீ பார்த்துக்கன்னா அவன்கிட்ட கொடுத்துருவோம். ம் சரி சரி, நான் போய் வேணால் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டானா? கீழே ஏதாச்சும் நான் வச்சு கொடுக்கேன். வேண்டாம், நீங்கள் 2 பேரும் மேலே சாப்பிடுங்க. சாப்பிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுங்க. வேண்டாம், நீ எடுத்துகிட்டு வரேன்டா. நீ போய் சாப்பிட்டுட்டு மேலே ரூமில் போய் தூங்க கொஞ்சம். மேலே ரூமில் இல்லைன்னா சும்மா சொல்கிறேன், நாங்கள் கீழே இருந்துக்கிறோம். போ அப்படியா, மேலே ரூமில் இரு. அங்கே தான் சௌமியா பவி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட இரு. நீ போ. இந்த 1/2 மணி நேரம் பைத்தியக்காரி கீழே அடிச்சு பற்றி விடு. ரூமில் போய் தூங்குங்க. ஏன்னா வா ரூம்லையா? ஏன் இப்போ என் ரூமில் தூங்க மாட்டீங்களா என்ன? இப்போ நீ எங்கே தூக்குறேன்? நாங்கள் கீழே ரூம் இருக்கலாம், 2 ரூம் இருக்கலாம், அதில் ஒன்றில் இருக்கும். ட்ரெஸ்லாம் மேலே இருக்கலாம், வந்து மாற்றிக்கலாம். நீ டென்ஷன் எடுக்காதப்போ. நான் எல்லாரும் கூட ஒன்றா இருக்கணுன்றேன். சரிப்பா, கீழே இருக்கும். நைட்டு மேலே வர தூங்குறதுக்கு போதுமா? ஹாலில் நான் நந்தினி இருந்துக்கிறோம். ஹால்லையா? நாங்கள் ஹாலில் தூங்குறோம், நீங்கள் ரூமில் தூங்க. ரொம்ப நல்லா இருக்குமாப்ல. உன்னை இங்கே கூட்டிகிட்டு ஹாலில் தூங்க வச்சுட்டு நாங்கள் பெட்ரூமில் தூங்குவா? சரி, சாமியா நானும் ஹாலில் படுத்துக்கிறோம், நீங்கள் எங்கள் ரூமில் போய் தூங்க. நீ ஆற வெங்காத சும்மா இருமாண்ணா. சாமியோ கீழே படுக்க சொல்லுதியா? ஆற வெங்காத. நான் நந்தினி வெளியே படுத்துக்கிறோம்டா. ஏன்டா டென்ஷன் அடிக்கிய? அப்படியே நீ போய் ரூமில் போய் சாப்பிட்டு படுத்து தூங்க கொஞ்சம் நேரம். தூங்கி எழுந்துச்சி வாமாப்ல, அப்புறம் பஜார் போகலாம். சரி, கால் பண்ணுங்க. அப்போ நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது, வேறு வேலையா. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறேன்னா. சரி. ஏண்ணா வாமா நந்தினி வா. ஏண்ணா வாங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போ தான் வர செஞ்சுதான் எஞ்சிட்டு லேட்டாக தாண்டி எழுந்தேன், தூங்கிட்டேன். அக்காவும் பவியும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதான் கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி சரி, அண்ணன் சொன்னேன். சரி, சாப்பிட வரீங்கன்னு சொன்னா அண்ணன் மேலே வரலையா? இங்கேயே நின்ட்டியலா? இங்கேயே சாப்பிட போறியா? இல்லை இல்லை, நாங்கள் மேலே போய் சாப்பிட்டுக்குறோம். நீ அம்மாவுக்கு அக்காவுக்கு மச்சானுக்கு மாமாக்கு எல்லாத்துக்கும் கொடு. சரி, அத்தை எங்கே சுனிலாம் எங்கே? எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக தாண்டி போயிருக்காங்க, வருவாங்க. எல்லோரும் வந்தவுடனே அம்மா அப்பாவுக்கு கேட்பாங்க. இங்கே உள்ளது யாரும் கேட்க போரு, குழந்தை எங்கே அத்தை எங்கன்னுட்டு போகாம ரொம்ப தான் போராமப்படுத்தாங்க. ஆளை பேர் காய்ஃபி வட்டியா இல்லையா? ஏன்னா யாருண்ணா இது? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க? நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அதுக்கு பதில் பேசிகிட்டு இருக்கேன். சரி, பெட்டில் வந்தியா லிஃப்ட்டில் வந்தியா? நான் எப்படியும் வருவேன், உங்களுக்கு என்ன? நீ எப்படியும் வந்துருப்பா, எனக்கு என்ன? காய் போட்டியா இல்லையா? எடுத்துகிட்டு வந்தியா? ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் நான் காப்பி போட்டு தர முடியாது. சரி, மேலே தானே போகிறேன். சாமியை கொஞ்சம் காய் போட்டு சொல்லேன், நான் வரேன். சரிண்ணா, வரையில எடுத்துகிட்டு வரட்டா? இல்லை, நான் மேலே வரேன். ரூம் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது, வரேன். ஆனால் வந்து அழைச்சிட்டு சொல்லிவிடுடா. அவளுக்கு கீழே 2 ரூம் இருக்குது, எந்த ரூம்லேட்டு இருக்க சொல்லு. பிரியா மேலே எல்லா கூடயும் இருக்கணும்னு ஆசைப்படுதான், அதனால் அவள் என் ரூமில் இருக்கட்டும். அவ்வளோ மாப்பிள்ளையும் புரியுதா? நைட்டு மட்டும் மேலே ஹாலில் போய் தூங்க சொல்லு. என்ன நீ வா, நான் மைனி காப்பி போட்டு சொல்கிறேன். வார பிரியா போய் சொல்லு. ஆமா உங்களை தானே கூப்பிட்டுருக்கேன், நான் காஃபி போட்டு வச்சுருக்கேன், வாங்க. அதுக்கு தான் அண்ணன் கால் பண்ணேன், காஃபி குடிக்க கூட்டல. நான் எடுத்துகிட்டு வரட்டா போய்? சரி, நான் மேலே ரூமுக்கு போகிறேன். பர்ஸ் மேலே தான் இருக்குது, பர்ஸ் எடுத்துகிட்டு போகல. ரூமில் தூங்க போகிற டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பைசாவும் ரூமில் தான் இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாரு தான். ஆமாம், உங்கள்கிட்ட தானே கேட்டுட்ருக்கேன், பால் சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? ஆமாம், அப்போ நீங்கள் எங்கே படுப்பீங்க? நான் எங்கேயும் படுப்பேன், அதை யாரும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னாச்சு மாமா கோவமா? வாங்க, காஃபி போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு. எப்போதான் வச்சுட்டேன் தெரியுமா? வர காணுன்னுட்டு தான் அப்புறம் கால் பண்ணேன். எனக்கு என்னாச்சுட்டாவா? விளாண்டுட்ருக்க, நீ கோவப்பட்டுருக்க. விளாடட்டுண்டா, நான் என்னடா பண்ணேன்? விளாடாண்டானே சொன்னேன். என்ன காய் போட்டு வச்சுட்டு தான் நீ வர காணுன்னு கூப்பிட்ருக்கான். ஃபோன் அடிச்சு கூப்பிட்றதெல்லாம் இருப்பேன். அப்போ தான்டா காலேஜ் போனதுலேருந்து எல்லாத்தையும் தந்து பழகிட்டான். அப்புறம் அவன் கையால் தான் நான் சாப்பிடணும் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கேன். தெரிஞ்சு அப்புறம் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? போட்டியான்னு கேட்கேன். இங்கே இவ்வளோ தடவை பேசிட்டு தானே இருந்தேன்.
நானும் சீரியஸாக பேசுனேன். இல்லை நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்லிட்டு தானே இருக்கேன், கேட்க முடியல. எதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா, அதிலே தான் கோவப்படுத்திட்டு இருக்கேன். நான் எதுக்காக அவள்கிட்ட ஒரு சில விஷயத்தில் வீம்பு பிடிச்சி கேட்டுட்ருக்கேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இனிமேல் நீ எதுவுமே தராண்டாப்பா எனக்கு. காப்பி வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம். வேலையை பாரு. சரி, கோவப்படாதீங்க, வாங்க. என்னை கஷ்டப்படுத்திட்டு நீ சந்தோஷப்படுத்துகிற, அப்புறம் அதில் என்ன சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு, நீ சொல்லு. வேண்டாம் நந்தினி, நீ உன் வேலையை பாரு. நான் சமையட்டு கேட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா பவி இருக்கல, வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். இனிமேல் இந்த டென்ஷன்லாம் எடுக்காது, சரியா? எனக்கு பண்ணுறதுக்குலாம் சாப்பாடு காப்பி எதுவுமே நான் உன்னை எதிர்பார்க்க மாட்டேன். சமயம் பவி இல்லாட்ட கூட பரவாயில்ல, நான் போட்டு சாப்பிட்டு பழகிக்கிறேன். பிரியா ஆசைப்படுத்தான் எல்லோரும் கூட இருக்கணும். அதனால் அவள் என் ரூமில் தூங்கட்டும். நீ பகலில் தூங்கணுன்னா ரெஸ்ட் எடுக்கணும்னா கீழே ரூமுக்கு வந்துடு. நைட்டு மட்டும் ஹாலில் போய் படுத்துக்குவோம். நீங்கள் இப்போ எங்கே படுப்பீங்க மாமா? நீ கீழே ஒரு ரூம் இருக்கலாம், ரூமில் படுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா இங்கே காலில் படுத்துக்கிறேன். ஒன்றும் டென்ஷன் எடுக்காத. சாரி மாமா, வாங்க சாப்பாடு வச்சு தரேன், வாங்க. எனக்கு இப்போ பசிக்கலை. பசிக்கும்போது நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுக்குவேன். நீ டென்ஷன் எடுக்காத இனிமேல், புரியுதா? காஃபி தரணும், நேரத்து சாப்பாடு தரணும், எதிர்பார்க்காத. நீ உன் வேலை எதிர்பாரு தானே. மாமா சாரி மாமா. நான் எதுவுமே உன்னை பற்றி கேட்க மாட்டேன்னு நீ கேர்ஃபுல்லாக இரு, அது போதும். என்ன பேசாத, அவ்வளோதான். மாமா பேசான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீ பேசுனா அப்புறம் உன்ட்ட எல்லாத்தையும் கேட்க வேண்டியது இருக்கு நீ, அதுக்கு தான் சொல்கிறேன். நீ பேசாமல் இரு. நான் தானே உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரணும், வாங்க. கஷ்டப்படுத்தாத நந்தினி, சொன்னா கேளு. நான் வெளியே வேலை இருக்குது, வெளியே போகிறேன். சரி, அப்போ நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களா மாமா? நான் எதுவுமே சொல்ல விரும்பல நந்தினி, விடு. சரி மாமா, சாரி. நான் காய் போட்டுட்டேன். உங்களுக்கு சாப்பாடு கூட எடுத்துறதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு தான் கீழே வந்தேன், உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு. அதான் சொல்கிறாளடா, விளையாட்டு தானே பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் சாப்பிட கூட்டுக்கணும் வந்திருக்கேன். அப்புறம் என்ன தெரிஞ்சே கஷ்டப்படுத்திட்டுருக்கேன். சரி, சாரி, மன்னிச்சிருங்க மாமா. சாரி மாமா. தெரியும்ல எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கன்ட்டு. அப்புறம் என்ன இப்போ நீங்கள் வரணும்ல மேலே? ஃபோன் அடிச்சிங்களா? 5:14 கேட்டிங்களா? வரேன்டம்மா. தூங்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன், வந்தவொடனே தான் இருப்பேன்னு நினச்சேன். எழுந்துச்சு அப்போ கால் பண்ணணும்ல. சரி, சாரி. சரி, கீழே இருந்தால் கூடமா? சரி. சரி, என்ன சொன்னேன்? கரண்டி மேலேருந்து கீழே பறக்குமா? எங்கே பறக்க விட பார்ப்போம். கீழே நான் வந்தால் பறக்க விடுவானா? பறக்க விடாமல் பார்ப்போம். போவாங்க, நான் சும்மா சொன்னேன். சும்மா தானே சொல்ல முடியும், மேலே இருக்க தைரியத்தில் பேசி வருதுன்னு. உங்ககிட்ட இருந்து எப்படி தைரியமாக பேச வர மாட்டேக்கலாம். அதுக்கு சேட்டை ஓவர போயிட்டுருக்கு. நான் பண்ணுவேன். சரி பண்ணுங்க. காஃபி இப்போ மட்டும் கிடைக்குமா எப்படி? சரி வாங்க, சாப்பாடே தரேன். எப்படியா சாப்பாடு கிடைக்குமா? எருமை மரமானங்க ரூமில் இருக்கு. சரி போய் படுப்போம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறோம். ஒத்தியில் இருக்கோம்ல, அதான் சொன்னேன். அதெல்லாம் ஃபோன் பார்த்துட்ருக்கோம், இல்லை வீட்டில் பேசிகிட்ருக்கோம். ஏம்மா வளையல் எப்படி இருக்கு? நல்லா செலவு பண்ணியிருக்குமா? யார் இது, நீங்களே எடுத்தே? ஆமாம், நானும் இவங்களும் தான் போனோம். உங்கள் அத்தனை செலவுன்னு தானே எடுத்து சொல்லி சொன்னோம். நீங்கள் 2 பேரும் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கிட்டு அதையும் எடுத்துகிட்டு வாங்க, பிடிச்சதான்னு சொல்லிச்சு. அப்புறம் அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. அண்ணனா செலக்ட் பண்ணிச்சு, சூப்பராக இருக்குடி. ஆமாம் ஆமாம். இவளுக்கு நீங்கள் தான் வாங்கிட்டு வந்தீங்களா? அவளுக்கு பிடிச்சது அவள் தான் செலக்ட் பண்ணேன், அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீடியோ கால் பார்த்து செலக்ட் பண்ணேன். அண்ணாண்ட காமிச்சிட்டியா? இல்லை, யாருக்காவது சொன்னோம்ல எனக்கு பிடிச்சதான் போடணும்னு, அதனால் ஒன்றும் சொல்ல. என்கிட்ட அதை பற்றி கேட்கவும் இல்லை. என் அண்ணன் கேட்டால் தான் காமிப்பியா? நான் இதுக்கு முன்னாடி இல்லை தான். மாமா கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம். வேலை போய்ட்டு வந்தவொடனே கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேலையாக வெளியே போயிட்டு விளையாட்டு தான் வருது. நைட்டு வேலை போயிட்டு வந்தோன்னே அரேஞ்ச் பண்ணுறாங்க. பாவி எங்கே தூங்க வீட்டாளோ? அக்காவும் ரொம்ப வேலை பார்த்துருக்காங்களா, காலேஜ், அதான் தூங்க போகிறேன்னாங்க, போயிட்டாங்க. பாவியும் போயிட்டான். மகேஷ் தானே எங்க? அவளை 2 பேரும் இன்னொரு ரொம்ப ஃப்ரீயாக தானே இருக்கிறாங்க, அங்கே பட போகிறாண்டு போயிட்டாள். சாமியை தங்கச்சிருக்காளா, அவளையும் கூப்பிட்டு போயிட்டாள். அப்போ நீங்கள் 2 பேரும் தான் இங்கே படிக்கல, நானும் இன்றைக்கி உங்க கூட படுக்கட்டா? லூஸ் ஆடி நீ ஏக்கு இப்படி வளருத? ரொம்ப நாள் இல்லை ஆச்சுல அத்தை கூட படுத்தேன். அதுக்கு இனிமேலாம் என் கூட படுக்கணும்னு நினைக்கிறேன். இதே இப்போ மாமா இருக்கல. ஆமாம் இருக்கட்டும் ஆயிக்கண்ணே. நான் படுக்கிறது இன்னைக்கு போகிற வரைக்கும் உங்கள் கூட இருக்கேன். போகிற வரைக்கும் என் கூட இருக்க போறியா? அட்டி வாங்க போகிறா, போ மேலே போ. இங்கே சாரி இல்லை, வர வர முந்தி வீட்டுக்கு போனால் இங்கே ஈரடிம்பியேன், இப்போ இருக்குன்னா போங்க. அது அப்போ கல்யாணம் முடியலை. அப்போ நீ என் அண்ணமாவா என் கூட இருன்னு சொன்னேன். இப்போ நீ உன் மாமனை விட்டுட்டு ஏன்ட்டு வந்து கொடுக்க போறியா? அவன் இப்போ என்னையே ஆசைப்பட்டு மாமா ஒன்றும் சொல்லாது. போனது நீ அங்கே ஒத்தியில் படுப்பான், போ. அதெல்லாம் படுத்துக்கும். நான் இப்போ ஊரில் இல்லாதப்போ தனியாக தானே படுத்துச்சு. என்னடி பேசுத? போ தூங்க போ. இப்போ நீ மச்ச ரூமுக்கு போக வேண்டியதானே, இங்கே வைக்கிறீங்க?
யாரை தாண்டி வாங்க போகிறேன்? அப்புறம் ஏய்க்கு அவன்ட்டு அடி வாங்குறேன். நான் அடி வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ கிளம்பு? ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு நாள் என்ன ஆகுது? அது மச்சான் சொல்லலாம் இருக்காங்களே இருப்பாங்க. இங்கே ஊருக்கு போனீங்கன்னா நான் மாமா கூட தானே போய் தூங்கணும். இப்போமா அங்கே தான் போய் பாடுங்க போ. நான் சத்தம் போடுவேன் தானே. ஏம்மா ஏன்னா ஏன் சொல்லு. ஏம்மா நந்தினி இங்கே இருக்கா? ஆமாம் ஐயா. ஏம்மா டைம் என்ன, நீங்கள் இன்னும் தூங்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசிட்டு இருக்கோண்டா. வாமா உள்ள வா. பிரியா நீ இங்கே இருக்க, தூங்கலையா? வளையல் ஜாமான் பார்த்துட்டு இருந்தானே. எவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கேன். சரி போ, நேரம் ஆகுதுலாம், போ போய் பாடு. உங்கள் ரூமுக்கு போயிட்டாங்களா? உங்கள்கிட்ட தானே பேச வந்தாங்க. ஆமாம் கொஞ்ச நேரம் பேசணும், அப்புறம் காலைல எந்திக்கணும்ல, அதான் போய் தூங்க சொன்னேன். போயிட்டாங்களா அப்போதே? இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் ரூமில், ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. நானே இங்கே இருப்பேன்னு எதிர்பார்க்கல. சும்மா தானே பேசிட்டு இருந்தேன் எல்லாரும். சரி போய் தூங்குவோம். ஒத்தியில் இருக்குல்ல ரூமில், அது ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பேசினா உங்களுக்கு நேரம் போகிறது தெரியுது. ஏக்கா தூங்குனானே, ஏம்மா தூங்குமா. சரி ஏற்றவங்க ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல, என் மேலே எங்கேயும் நினைக்கிறேன். சரி எல்லாம் தூங்கிட்டுலான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏய் தூங்க வரலையா? நேரம் என்ன ஆகுது? எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வருவேன்னு. எதுக்கு வெயிட் பண்ணீங்க? தூங்க வேண்டியதானே? தூங்க வேண்டியதானே? பால் எடுத்துருவா, டோர் லாக் பண்ணாண்டம்மா, திறந்து போட்டு எப்படி தூங்குவா? எப்போ வரலாம் நைட்டியில் இருக்கிற கேட்கேன். காலை சாதிட்டு தூங்குங்க, நான் இங்கே படுக்கிறேன் அத்தை கூட. இங்கே படுக்க போறியா? ஏக்கு சும்மா தோணுது. அதையே சொல்லிட்டு இருக்கோம், போய் படுப்போனா நான் இங்கே தான் படுப்பேனுக்கா. அக்கா அம்மா இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? போய் பாடுங்க, நான் இங்கே படுக்க போகிறேன். காலையில் சத்தம் போட்டோம்ல, பட்டில் ஏறி வராதானு? லிஃப்ட்டில் தான் வந்தேன். எல்லோரும் வந்தோன்னே தான் மறந்துட வேண்டியதான். பால் தரேன்டாம்மா, எடுத்துருவா. சரி நான் பவிக்கு கால் பண்ணுறேன், பவி எடுத்துருவா. தோல் பிஞ்சு போகும். எந்திரி. நான் வரல, எங்கே படுக்கேன்? டயர்டாக இருக்குது, கோவப்பட வைக்காத, அப்புறம் கோவத்தில் அடிச்சு போடுவேன். வா. சரி இன்னைக்கு வேணா இங்கே படுக்கட்டியா? நம்ம சும்மா இருங்க, கோவப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டேன். சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிங்களா? அவன் மாத்திரை போட்டாலும் கேளுங்க. ஏன்டி மாத்திரை போடலையா? ஆமாம் போடலை, தூங்க போகும்போது போட்டுக்கலான்ட்டு வந்துட்டேன் சாப்பிட்டுட்டு. சரி போ, மாத்திரை போட்டு தூங்க போ. இங்கே தானே இருக்கா, மாத்திரை போட்டு வந்து பேச முடியாதா? தான் தூங்க வரும்போது எப்படியும் போட்டுக்கலான்ட்டு இங்கே வந்தேன். கூப்பிட்டு நான் வரல, இங்கே படுக்க போகிறேன்னா எப்படி மாத்திரை போடுவேன்? மறந்துட்டேன். அப்போ பாலெலாம் தரணும்னு என்ன இல்லை, எவனும் தூங்கிட்டு போகிறான். எப்படியும் தூங்கினாலும் சரி தூங்காட்டாலும் சரி, அந்த கூப்பிடணுன்னா கூப்பிட்டாலும் வர முடியாது. கேட்டால் தான் எல்லாம் தருவீங்க, நீங்கள் இருக்க இடம் தேடி வந்து கேட்கணும். சரி மறந்துருப்பா விடியா. அதான் நானும் சொல்லிகிட்ருக்கேன். மறந்துச்சு, ஒருத்தன் இருப்பானே தூங்குவானே, அவனுக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்காண்டாம், இதெல்லாம் நினப்பே கிடையாது. இரு இங்கே இரு, ஏமா போகும்போது கூப்பிட்டு போயிருங்க கையோட. எதுக்குமா கோவப்படுதேன்? சொல்லிட்டு வரல, சரி வருவான்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வந்த பாட்டு இல்லை. சரின்னு வந்து கூப்பிட்டா வரணும்ல, இது என்ன பேச்சு, திமிரு பேச்சு. நான் இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன். உனக்கா தர விருப்பம் இருந்தால் தா, இல்லைன்னா விடு. காலைல ஒன்று சொன்னேன், அதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்கேன். அது என்கிட்ட சொல்ல வேண்டியதுனா பிடிக்கலன்னா? பிடிக்கலன்னு சொல்லணுமா? உனக்கு தெரியாதா? எதுக்கு சொல்லுவோம் புரியுதுல்ல, அப்புறம் என்ன வீம் பண்ண அப்படி? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் எப்போவும் போல தான் இருப்பேன். அப்போ அப்படி தானே இருக்கணும், இப்படியே வந்து கூப்பிட்ற மாதிரி வைக்கணும். இங்கே இருக்க சாரின்னு சொல்லல. அப்படி தான் சொன்னேன்னா சரி இருந்துக்கான்னு, நீ தானே வீம் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் என்னவே சொல்ல மாட்டேலா? இல்லாமல் நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமே தெரியாதா? நீங்கள் தான் சொல்லிட்டேன், அப்புறம் ஏன்ட்ட கோவப்படுத்தியா? சொன்னேன்னா நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதானே. சரி வரேன் வாங்க. நான் என்ன சொன்னேன், என்ன உங்களே இருக்க வேண்டியதானே. சரிப்பா வாங்க போங்க. சரி தத்துவங்க, நான் காலைல வரேன். அப்படியா? போ வா, நேரம் ஆகுதுல. வரேன்.